அதே மாதிரி சார் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து மஸ்கிட்டோ காயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அகர்பத்திஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணுறனால லங்ஸுக்கு வந்து பாதிப்பு இருக்குதா? கண்டிப்பாக. ஏன்னா திஸ் ஆல் நாட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இந்த மஸ்கிட்டோ காயில்ஸு, ஏதாவது ஒரு அடிட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல்ஸ் இருக்குது. அது ஸ்மோக்கில் வரும்போது அதை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு இரிட்டன்ட் இருக்குது. சிகரெட்டு அப்சல்யூட்லி பாய்சனஸ் தான். அது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அது எஃபெக்ட் கொடுக்க வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக. இப்போ ரீசன்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஸ்மோக்கர்ஸில் 10 பேரில் ஒருத்தருக்காவது லங் கேன்சர் வருது. இருக்கிற ஃபுட்ஸ்லேயே வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் தான் நிறைய விட்டமின்ஸ் கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்கும், ஆம்லா, நெல்லிக்காய் இதில் இருக்கும், கொய்யாப்பழம் இதில் இருக்கும். இதுக்கு டைரி ப்ராடக்ட்ஸுக்கும் சளிக்கும் எதுவுமே கிடையாது. அதை அதிகப்படுத்தலாம் கிடையாது. சில பேருக்கு அது அலர்ஜி இருக்கும், டைரி ப்ராடக்ட்ஸோட அலர்ஜி இருக்கும். இந்த லாக்டோஸ் இன்டர் சாப்பிட்டா சில குழந்தைங்களுக்கு வயிற்று போக்குவரது அந்த மாதிரி டைரி யாருக்காவது அலர்ஜன் இருந்தால் தான் அவங்களுக்கு தான் இது ட்ரிகர் பண்ணுமே தவிர மிச்சப்படி டைரி சாப்பிட்டாலே சளி பிடிச்சிக்கும், டைரி ப்ராடக்ட்ஸ் தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. Hi all, welcome to our next episode, Wellness Beyond Treatment. கீரைக்கடை இன் கொலாபரேஷன் வித் எம்ஜிஎம் ஹெல்த் கேர், நெல்சன் மாணிக்கம் ரோட், சென்னை. ஸோ இந்த ரீசெண்டாக இப்போ நிறைய பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் யுவர் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ். நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் வந்து மித்தாக இருந்தது ஃபுல்லாக ஃபேக்டாக வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு நிறைய அப்ரிஷியேஷன் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பல்மனாலஜி பற்றி பார்க்கலாம், லங் ஹெல்த்தை பற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டுடே வி ஹேவ் வித் அஸ் டாக்டர் ஸ்ரீதர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜி with over 10 years of experience in MGM Healthcare, Nelson Manickam Road, Chennai. So welcome sir, welcome to the show. First of all, thank you so much for accepting our invite. Please introduce about yourself, sir. Yeah, so you've already given a simple introduction. Dr. Sridhar, pulmonologist, so mainly specialized in lung related conditions, and intervention pulmonology means more of procedures, all this. Okay, so basically now currently I'm working in MGM Healthcare. சார் பேசிக்காக வந்து இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கன்சியூமர்ஸாக இருக்கட்டும், பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம வியூவர்ஸாக இருக்கட்டும் இருக்குது. சில ஜென்ரலாக இருக்க கொஸ்டின்ஸை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணி தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் நாங்கள் ஃபுல்லாக. இப்போ ஒரு நார்மலாக ஒருத்தர் வந்து 3000 to 4000 ஸ்டெப்ஸ் பெர் டே கன்சாலிடேட்டாக நடக்கிறாரு. ஆனால் தொடர்ந்தாப்பில் ஒரு 5 minutes நடந்தாலே வந்து பிரெத்லெஸ்னஸ் வருது. அது வந்து நல்லதா இல்லை அப்படி தான் இருக்குமா நார்மலாக சார் அது? ஓகே, சரி, பிரெத்லெஸ்னஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இண்டிகேஷன் ஆஃப் சம்திங், ஒரு அப்நார்மாலிட்டி தான். ஸோ பிரெத்லெஸ்னஸ் எப்பயுமே டிசீஸ்னால தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் வந்துட்டு பட் 3000 4000 ரெகுலராக நடக்கிறான்னா ஆப்வியஸாக இஸ் நாட் வெரி ஸ்டேபிள், ஒரு சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இல்லை. பட் சில பேர் சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க திடீர்னு ஒரு நாள் நடந்தாங்கன்னா மூச்சு வாங்குதுன்னா அது பிகாஸ் ஆஃப் டீகண்டிஷனிங், ஃபிட்டாக இல்லை. பட் அதர்வைஸ் ஒரு நார்மலாக ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் ஃபிட்டாக இருக்க ஒருத்தர் பிரெத்லெஸ்னஸ் ஒரு 5 minutes நடந்தால் வாங்குதுன்னா சம் அண்டர்லைங் டிசீசஸ் எதர் ஹார்ட்டாக இருக்கலாம் இல்லை லங்காக இருக்கலாம் ரீசன். ஸோ ஹி நீட்ஸ் ஃபர்தர், கண்டிப்பாக அவங்க அதை ஃபர்தராக எவால்வேட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து அவங்க வந்து அலட்சியப்படுத்தி இல்லை வேணாம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றீங்க. கண்டிப்பாக அது டிலே பண்ணும் போது எதையுமே ஒரு இனிஷியலாக நம்ம ஒரு இதை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணோன்னா அது பெட்டர். ஸோ ஏன்னா டிலே பண்ண அந்த ஒருவேளை அண்டர்லைங் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் டிசீஸ் இருந்ததுன்னா அது ப்ராக்ரஸ் ஆகி அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்கும். ஏர்லியாக பிக்கப் பண்ணுறது எப்பயுமே நல்லது. ஸோ ஏர்லியாக பிக்கப் பண்ணும்போது நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாமல் சிம்பிள் ரெமடிஸை வச்சு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ டிலே ஆக நிறைய ட்ரீட்மெண்ட்டும் அதிகமாகும், சக்ஸஸ் ரேட்டும் கம்மியாகும். ஸோ ஏர்லியாக பிக்கப் பண்ணால் சம் மினிமல் மெடிகேஷன்ஸ் வித் சம் அட்வைஸ், சம் ஹெல்த்தி டிப்ஸ் வித் சம் எக்ஸசைசஸ், இந்த மாதிரி சிலதை வச்சு க்யூர் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சார் இந்த பெஸ்ட் வே டு ப்ரீத், செஸ்ட்லேருந்து ப்ரீத் பண்ணுறது நல்லதா இல்லாட்டி ஸ்டொமக் ப்ளஸ் செஸ்ட்லேருந்து ப்ரீத் பண்ணுறது நல்லதா? ஓகே, ஸோ அது நம்ம பெல்லி ப்ரீத்திங், அப்டமன் ப்ரீத்திங் சொல்லுவோம், அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா டயஃப்ரம்ன்றது தான் நமக்கு ப்ரைம் மசில் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஒரு ப்ரீத் எடுக்கிறதுக்கு முக்கியமான மசிலே டயஃப்ரம். அந்த டயஃப்ரம் மசில் தான் செஸ்ட்டையும் அப்டமனையும் பிரிக்கிறது. ஸோ நீங்கள் டயஃப்ரம் பெல்லி ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா தான் அந்த டயஃப்ரம் மூமெண்ட் இருக்கும், அதுதான் எஃபெக்டிவ் ப்ரீத்திங். நீங்கள் செஸ்ட் ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா அந்த டயஃப்ரம் மூமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு பாசிவ் ப்ரீத்திங், அதில் வந்து எஃபர்ட் கம்மியாக தான் இருக்கும், அதில் அவ்வளோ ஆக்சிஜனேஷன்ஸ் அந்தளவுக்கு அதில் கிடைக்காது. அட் வில் மேக் யூ டயர்ட் ஆல்சோ ஒருத்தர். அதே மாதிரி சார் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து மஸ்கிட்டோ காயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அகர்பத்திஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணுறனால லங்ஸுக்கு வந்து பாதிப்பு இருக்குதா?
கண்டிப்பாக. ஏன்னா திஸ் ஆல் நாட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இந்த மஸ்கிட்டோ காயில்ஸு, ஏதாவது ஒரு அடிட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல்ஸ் இருக்குது. அது ஸ்மோக்கில் வரும்போது அதை நம்ம இன்னேல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு இரிட்டன்ட் இருக்குது. அதுவும் எக்ஸ்பெஷலி ஒரு க்ளோஸ்டு ரூமில் அந்த மாதிரி ஒரு காயில்ஸ் ரொம்ப நேரம் ரன் ஆகுறதோ, அகர்பத்தி எரியுறதோ, அதை திருப்பி திருப்பி நம்ம இன்னேல் ஆகும்போது அதில் உள்ள அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம நேசல் பேசேஜ்லேருந்து அந்த லங்ஸுக்கு போகிற அந்த ஏர் பேசேஜை இரிட்டேட் பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு உண்டு. ஈவன் கொரானிக் லாங் டைம் எக்ஸ்போஷரில் ஈவன் கேன்சர் ரிஸ்க்கும் இருக்குது. சில சமயம் லங் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் இருக்குது. நிறைய பேர் இப்போ ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி நிறைய இடத்துல இருக்குது ஃபுல்லாக. ஸோ அது வந்து நம்ம லங்ஸை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது சார் அது? ஓகே, ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி எல்லா ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இட் வில் ப்ளே வித் அவர் ஹார்மோன்ஸ் எவ்ரி திங். ஸோ எல்லா பாடிக்கும் ஹார்மோன் அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸ்ட்ரெஸ் அப்போ நமக்கு நிறைய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பாடியில் ஜென்ரேட் ஆக வாய்ப்பு உண்டு. அதனால நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ் வர வாய்ப்பு உண்டு. இன்னொன்று பர்டிகுலராக சில பேஷண்ட்ஸ் வந்து எமோஷனில் தே வில் கோ ஃபார் பிரெத்லெஸ்னஸ். நிறைய ஆஸ்மா, சில ஆஸ்மா பேஷண்ட்ஸ், சில பேர் சென்சிட்டிவ் ஏர்வேஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த எமோஷன் ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க அந்த மூச்சு குழாயை சுருங்க வைக்கும். ஸோ சில பேர் பேசிட்டே அவங்க ஒரு மாதிரி எமோஷனானா தே வில் கோ ஃபார் பேனிக் அட்டாக், பிரெத்லெஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி அதே இதுதான் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்மனன்ட் டேமேஜை உண்டாக்க வாய்ப்பு உண்டு. இப்போ நிறைய குழந்தைகள் வந்து இப்போ அவங்களுக்கு அறியாமலே வந்து இப்போ டிவி பார்க்கும்போது மவுத் ப்ரீத்திங் பண்ணுறாங்க, ஆயை திறந்து வச்சே ப்ரீத் பண்ணுறாங்க. ஸோ அது எதனால சார் அது பண்ணுறாங்க? நிறைய நம்ம யூஸ்வல் இது வந்து நோஸ் வழியாக இல்லையா. ஸோ நோஸில் ஏதாவது அடப்பு இருந்ததுன்னா, நோஸ் பிளாக், சில பேருக்கு இந்த நேசல் செப்டம்னு சொல்லுவோம் நடுவில், அது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அது கூட இந்த மூக்கு அடப்பு இருந்ததுன்னா அவங்க வாய் வழியாக ப்ரீத் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த கோல்ட் டைம்லலாம் மவுத் ப்ரீத்திங் அந்த மாதிரி இருக்கும், அது டெம்பரவரி. பட் சில பேர் இந்த ப்ராப்ளம் தொடர்ந்து இருந்து அவங்க மவுத் ப்ரீத்திங் பண்ணி பண்ணி ஹேபிச்சுவலாகவே மவுத் ப்ரீத்திங் ஆகிடுவாங்க. ஸோ அது வந்து லாங் ரனில் அது நல்லதில்லை. ஏன்னா இப்போ மூக்கு வழியாக நம்ம ப்ரீத் பண்ணும்போது அந்த மூக்கில் வந்து அந்த செக்ரீஷன்ஸ் அதெல்லாம் வந்து அந்த ஹியூமிடிஃபை பண்ணி அந்த ட்ரை ஏரை கரெக்ட் பண்ணி அது லங்ஸுக்கு தகுந்த மாதிரி இட் வில் கோ இன். பட் மவுத் வழியாக போகும்போது அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே கட் ஆகிடுது. ஸோ டைரெக்ட்லி கோ அண்ட் ஹிட் த த்ரோட். அந்த ட்ரை ஏர் வந்து லங்ஸுக்கு போகும்போது லங்ஸில் வந்து அது ஒரு இரிட்டண்ட்டாக ஃபீல் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த மவுத் ப்ரீத்திங் சின்ன பசங்களுக்கு, அதுவும் லாங் டேர்மாக சின்ன பசங்க ஹேபிச்சுவலாக மவுத் ப்ரீத்திங் பண்ணாங்கன்னா இந்த இந்த டூத் மால் எக்ளூஷன் இதெல்லாமே நிறைய ப்ராப்ளம் உண்டு. அடினாய்ட் ஃபேசிஸ்னே சொல்லுவோம் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி அதனால ஸ்னோரிங், அந்த மாதிரி ஸ்லீப் ஆப்னியா, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்க்கெலாம் தே ஆர் ப்ரோன் ஆகிறாங்க மவுத் ப்ரீத்திங். ஸோ அது ஏர்லியாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ஏன் மவுத் ப்ரீத் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுக்கு நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ டெம்பரரியாக பண்ணுறது ஓகே, காஃப் அண்ட் கோல்ட். பட் ஜென்ரலாகவே காஃப் அண்ட் கோல்ட் இல்லாதப்பவே லாங் டேர்மாக மவுத் ப்ரீத்திங் இருக்குது தூங்கும் போதெல்லாம்னா தட் நீட் டு பி அட்ரஸ்ட். இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கர்ஸ் ஒரு பக்கம் நிறைய பேர் இருக்காங்க ஃபுல்லாக. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நான் ஸ்மோக்கர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு கூட பக்கத்தில் பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவோம், ஸ்மோக் பண்ணுற ஃப்ரெண்ட் யாராவது கூட இருந்தாங்களோ அதுவுமே வந்து பாதிக்குமா சார் அவங்களுக்கு? கண்டிப்பாக. ஸ்மோக்கை நம்ம எடுத்தாலும் காற்றுல கலந்து வந்தாலும் சரி, எனிவே இட்ஸ் நம்ம லங்குள்ளே போகுது. அது இருக்கிறவங்களுக்கு தான் அதிக பாதிப்புன்னெலாம் கிடையாது. ஸ்மோக் உள்ளே யாருக்கு போனாலுமே அந்த டுபாக்கோ ஸ்மோக்ஸு அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு இட் இஸ் ஈவன் நாங்கள் ஹிஸ்ட்ரி கேட்கும் போது இந்த ஹிஸ்ட்ரியும் கண்டிப்பாக கேட்போம். வீட்டில் யாராவது சிகரெட் குடிப்பாங்களா? ஆமாம், ஏன்னா அதுவுமே ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர். லங் கேன்சர், சிஓபிடிக்கு பாசிவ் ஸ்மோக்கிங்குமே சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர். மெனி ஸ்டடீஸ் ஆர் ப்ரூவன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ ப்ராக்டிக்கலான சொன்னால் நான் ஒரு நாளைக்கு 3 சிகரெட் தான் நான் ஸ்மோக் பண்ணுறேன், அதனால் அது கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே போயிட்டுருக்கு, எனக்கு எந்த பாதிப்பு இல்லைன்றாங்க. ஸோ அவங்கள நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு சிகரெட்டாக இருந்தாலும் அது டேஞ்சர் தான். சரிங்களா. அடுத்தது ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிகரெட்ஸ் ஒன்று, இன்னொன்று டியூரேஷன் ஆஃப் சிகரெட்ஸ். இது ரெண்டும் அதிகமாக ரிஸ்க் ஃபேக்டர் கூடும். அதுக்காக எனக்கு 3 சிகரெட், நான் ஒரு சிகரெட் தான் ஒரு நாளைக்கு குடிக்கிறேன் அதனால் எனக்கு ரிஸ்க் வராதுன்னா கிடையாது. ஈவன் 1 சிகரெட் கேன் ட்ரிகர் மியூட்டேஷன் இன் யுவர் பாடி. ஸோ அது உங்களோட பாடியோட இண்டிவிஜுவல் இதுதான். அதை சில பேர் நான் ரொம்ப நாளாக குடிச்சிட்டு எனக்கு எதுவுமே வரலைன்னா இஸ் பேஸ்ட் ஆன் த பாடி மேக்கப் இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுக்கு மியூட்டேஷன்ஸ் அதெல்லாம். சில பேர் நான் ஒன்று தான் குடித்தேன் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான். அதனால் 3 சிகரெட் 10 சிகரெட் கிடையாது. தட் சிகரெட் இஸ் அப்சல்யூட்லி பாய்சனஸ் தான். அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அது எஃபெக்ட் கொடுக்க வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக. இப்போ ஒன் இன் ரீசன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸில் 10 பேரில் ஒருத்தருக்காவது லங் கேன்சர் வருது. அந்த ஒருத்தர் நீங்களா இருக்க மாட்டீங்கன்ற வாய்ப்பே இல்லை சிகரெட் குடிக்கிறவங்களா தான். ஓகே, வெரி வெல் செட் சார். ஏன்னா நிறைய பேர் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து அவங்களே ஒரு மித் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க மட்டும் பாதிக்கப்படல, பக்கத்தில் இருக்கவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக அதுவும் நிறைய பேர் வீட்டில் ஸ்மோக் பண்ணுற ஹேபிட்ஸ் உண்டு. அது இண்டோரில் கண்டிப்பாக வீட்டில் இருக்க ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸே அஃபெக்ட் பண்ணுறது உண்டு.
சரி, இப்போ நிறைய இப்போ ஸ்மோக்கிங் நான் விடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஸ்மோக் ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்காரு, அவர் விட்ரா பண்ணிடுறாரு. எத்தனை நாளில் வந்து அவங்க லங் வந்து ரிவர்ஸ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? ஓகே. சரி, ஸ்மோக்கிங் வந்து நீங்கள் இப்போ நிப்பாட்டினீங்கன்னா இன் 15 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் நிப்பாட்டினா தான் உங்களோட ரிஸ்க் பாதியாகவே மாறி 50% ஃபார் லங் கேன்சர். பட் உங்களோட லங்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்லேயே கொஞ்சம் அந்த ஹீலிங் இதெல்லாம் அந்த இரிட்டன்ட்லாம் இதாகி நார்மலைஸாக அந்த மியூக்கோஸாக வந்துடும். பட் லங் கேன்சர் ரிஸ்க் குறையிறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் பர்சிஸ்டண்ட்டாக 10 இயர்ஸ் அது நீங்கள் நிப்பாட்டினா தான் ரிஸ்க் 50%ஆக குறையும். ஸோ கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஃபார் லாங் டேர்ம் வேணும். ஸோ ஒரு 2 மாதம் நிப்பாட்டேன் நல்லா இருக்கேன், திருப்பி அப்புறம் ஒரு 2 மாதம் எடுக்கிறேன், அப்பப்போ எடுத்தால் எனக்கு ப்ராப்ளம் கிடையாதுலாம் கிடையாது. ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை ரிஸ்க் கேட்டகரிலேருந்தே நாங்கள் வெளில எடுப்போம். அது வரைக்கும் உங்களை லங் கேன்சர் த்ரெட் லங் ஸ்க்ரீனிங். ஸோ இப்போ நிறைய ரெக்கமெண்டேஷன் எபோவ் 50 இயர்ஸ் யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ 15 இயர்ஸ்க்கு மேலே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க வருஷம் அவங்களுக்கு நம்ம சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா லங் கேன்சர் வந்து இயர்லியாக வந்து பிக்கப் பண்ண தான் ட்ரீட் பண்ண முடியும். அது சிம்டம்லாம் வந்ததுக்கப்புறம் பிக்கப் பண்ணால் மோஸ்ட்லி ஸ்டேஜ் 3-4 இருக்கும். அதனால் ஸ்மோக்கர்ஸ் 50 இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாருக்குமே வருஷம் அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருவேளை அவங்க 15 வருஷம் நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்புறம் தான் அவங்கள அந்த ஸ்க்ரீனிங் வேணான்னு சொல்லுவோம். அது வரைக்கும் ஸ்க்ரீனிங் இருக்கணும். ஓகே சார், அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு பயமாக இருந்தாலும் ஒரு பயங்கரமான உண்மை. உண்மை கண்டிப்பாக நிறைய இன்சிடென்ட்ஸ் அதான் இன்னும் போக லங் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் அதிகமாகிட்டே தான் போகுது. ஏன்னா கூட வந்து ஸ்மோக்கிங் கூட இப்போ நான் ஸ்மோக்கர்ஸ்க்கும் வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஆஃப் ஹைலி பொல்யூட்டட் நம்ம நிறைய பொல்யூஷன்ஸ் இப்போ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது கூட சிகரெட் அண்ட் பொல்யூஷன் 2 சேரும்போது இன்னும் டபுள் ஆகுது ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அதனால் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சதை தவிர்க்கலாம். ஏர் பொல்யூஷன் நம்மளால் இப்போ கண்ட்ரோல் நம்ம மீறி போயிட்டுருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஸ்மோக்கிங் நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம தடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் எனக்கு அதுவாக தான் இருந்துச்சு எனக்கு பொல்யூஷன் பற்றி. ஸோ இப்போ ஜென்ரலாக இப்போ நான் ஸ்மோக்கர் வெளியே நிறைய இப்போ ஏர் பொல்யூஷன் நிறைய இப்போ சிட்டியில் இருக்குது ஃபுல்லாக. ஸோ மாஸ்க் வெளியே போட்டுட்டு போகிறது வந்து அட்வைசபிளா சார்? பெனிஃபிட் தான் கண்டிப்பாக. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப இப்போ மாஸ்க்லேயே நிறைய டைப் சிம்பிள் மாஸ்க் N95 அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ நம்ம நார்மல் மாஸ்க் தான் நம்ம போட்டு போட எல்லா டைமும் இந்த N95 நாங்கள் இன்ஃபெக்ஷனுக்காக போடுறத வெளில போட்டு போக முடியாது. சிம்பிள் மாஸ்க் போடும்போது ஓரளவுக்கு பார்ட்டிகல் சைஸஸ் ஒரு 5 மைக்ரான்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அதுக்கு மேலே உள்ளதை அது தடுக்கும். பட் டெஃபினட்டாக இட் வில் ரெடியூஸ், பட் நாட் கம்ப்ளீட்லி. அதுக்காக அது போட்டு போனால் 100% யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த பொல்யூட்டன் கிடையாது. பட் டெஃபினட்டாக ரெடியூஸ் த லோட். It gives some impact. ஜென்ரலாக வந்து நம்ம லங் கெப்பாசிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? ரெகுலர் எக்ஸசைசஸ், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் அது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு எக்ஸசைசஸ் நிறைய மசில் பில்டிங், கார்டியாக் கேர், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், சிம்பிள் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் இருக்குது. டயஃப்ராமேட்டிக், அது அந்த பெல்லி ப்ரீத்திங், அதுவே ஒரு எக்ஸசைஸாக டெய்லி 10 minutes பண்ணுறது. பர்ஸ்லி ப்ரீத்திங், இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் டெய்லி சம் ஏரோபிக் ஆக்டிவிட்டி, சைக்கிளிங், ஜாகிங் ஆர் ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஏரோபிக் எக்ஸசைசஸ். அண்ட் ஹெல்த்தி ஃபுட், அதுவும் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தி ஃபுட்டும் முக்கியம். அண்ட் breathe the clean air and avoid smoke. இதுதான் மெயினாக உங்களோட லங்ஸை வச்சா இந்த 4 விஷயம் மேண்டேட்ரி. ஒன்று ஸ்மோக் ஃப்ரீ, breathe the clean air, முடிஞ்ச அளவுக்கு பொல்யூஷன் இல்லாமல். இன்னொன்று எக்ஸசைஸ், ஃபுட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஃபுட்டை வந்து லங்கோட நிறைய பேர் ரிலேட் பண்ணவே மாட்டாங்க. கார்டியாக்கு, கொலஸ்ட்ரால் அதெல்லாம் யோசிப்பாங்க, சுகர்ஸ்லாம் யோசிப்பாங்க. லங்குக்கு ஃபுட்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதுக்கு என்ன ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்குது. பட் தெர் இஸ் டிஃப்ரெண்ட் இம்பேக்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் யூ டோல்ட் ஃபுட். ஹெல்த்தி ஃபுட்டுன்னு பார்க்கும்போது நம்ம பாரம்பரியமாக வந்து தூதுவளை இருக்குது, துளசி இருக்குது, இந்த மாதிரியான க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம லங்குக்கு வந்து ஃபுட் ஆஸ் மெடிசன்ற கான்செப்டில் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு சார் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதெல்லாம் ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட். என்னென்ன சொல்கிறேன், ஏன்னா விட்டமின் சி இந்த ஃபுட்ஸ்லாம் ரிச். அதாவது இந்த துளசி, தூதுவளை, இந்த கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது நம்மளோட சாதாரண கீரை, இந்த முருங்கைக்கீரை, அது நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். நிறைய பேர் லங் கண்டிஷனுக்கு சிட்ரஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். டோட்டலி மித். சரிங்களா? சிட்ரஸ் ஃபுட் வந்து அலர்ஜி இருக்கிறவங்க ரொம்ப ஃபியூ. நிறைய பேர் சாத்துக்குடி சாப்பிடாத, லெமன் சாப்பிடாத அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. அதில் எல்லாம் விட்டமின் சி அதிகம். நான் சொன்னேன் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உங்களோட இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். உங்களுக்கு அதான் சொல்கிறேன், நம்ம இன்னேல் பண்ணுற இந்த பொல்யூட்டன்ட்னால லங்ஸ்குள்ளே உண்டாகிற இந்த ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் தான் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை உண்டாக்குறது, டேமேஜ் பண்ணுறது. அதை இந்த விட்டமின் சி வந்து நியூட்ரலைஸ் பண்ணும்.
ஸோ ஃபுட்டு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் லங்ஸ். ஏன்னா டே டு டே நம்ம வந்து ப்ரீத்திங் இன் அண்ட் ஏர் வந்து சம் பொல்யூட்டன் ப்ரீத் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அது டேமேஜ் வராமல் இருக்கணும்னா நம்ம லங்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து விட்டமின் சி நிறைய தேவை. இந்த ஃபுட்ஸ் எல்லாத்துலேயும் விட்டமின் சி நல்லாவே இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிறது மூலிமா கண்டிப்பாக லங் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். இட் ஹேஸ் சம் இம்யூனிட்டி எஃபெக்ட் ஆல்சோ. அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேன்சர் இதுக்காக. எல்லாம் ஜென்ரலாகவே ஆல் கேன்சர்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ப்ரிவென்ட் த கேன்சர் ரிஸ்க். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து முருங்கைக்கீரை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், நாங்கள் டிப்ஸுபாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ முருங்கைக்கீரையில் வந்து ரிச் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது வந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபுட்டாக வந்து கன்சிடர் பண்ணி. ஆமாம், கேன்சருக்கு அண்டு லங்கோட ஹெல்த்துக்கும் அது நிறையா. ஏன்னா விட்டமின் சி வந்து அந்த மியூக்கஸ் லைனிங் சொல்லுவோம், அந்த லங்கோட மூச்சு குழாய்களில் உள்ள அந்த அதில் உள்ள அந்த படிஞ்சிருக்க அந்த செக்ரேஷன்ஸ், அந்த சளியை கிளியர் பண்ணுறது, அதுக்கெலாம் விட்டமின் சி தேவைப்படுது. அது மூலிமா இட்ஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆல்சோ. முருங்கைக்கீரையில் நிறைய கண்டென்ட் இருக்குது. இருக்கிற ஃபுட்ஸ்லேயே வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் தான் நிறைய விட்டமின் சி கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்கும், ஆம்லா நெல்லிக்காய் இதில் இருக்கும், கொய்யாப்பழம் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த துளசியில் மென்ஷன் பண்ணீங்க இல்லையா, துளசி, இந்த தூதுவளை, இந்த கற்பூரவள்ளி, இதெல்லாம் வந்து இன்னிலேஷனலாக, அதெல்லாம் இந்த பாயில்டு வாட்டரில் போட்டு அந்த ஸ்டீமை இன்னேல் பண்ணாலுமே இட் ஹேவ் கிவ் குட் எஃபெக்ட். இப்போ நமக்கு த்ரோட் கன்ஜெஷன், நேசல் கன்ஜெஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்குமே இந்த தூதுவளை இந்த இதெல்லாம் போட்டால் டீகன்ஜெஷன். அதை இன்டேக் எடுத்துக்கிறது மூலியமாகவும் அதில் உள்ள அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா காஃப் எக்ஸ்பெக்ட்ரன் நிறைய சிறப்பில் போட்டிருப்பாங்க. எக்ஸ்பெக்ட்ரன்ட்னா சளியை வெளியாக்குறது. இது எல்லாமே எக்ஸ்பெக்ட்ரன்ட், நேச்சுரல் எக்ஸ்பெக்ட்ரன்ட். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஹோம் ரெமடிஸாகவே ட்ரை பண்ணலாம். இதுக்கெல்லாம் கேட்கலைன்னா தென் ஸோ எடுத்தோடனே 1 or 2 டேஸ்லேயே போயிட்டு ஒரு மெடிசன் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஜென்ரலாக சொல்லுவேன் எப்பயுமே, இந்த நிறைய அலர்ஜி ப்ரோன் இருக்கும், 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். 2 டேஸ்க்கு அப்புறமும் உங்கள் சிம்டம் இருக்குன்னா தான் யூ ஹேவ் டு அப்ரோச். ஏன்னா நார்மல் ஒரு அலர்ஜி ட்ரிகர் ஆகிறது, ஒரு வைரல் அதெல்லாம் யாருக்கு உடனே அட்டென்ஷன் தேவைன்னா வயசானவங்க, ஆல்ரெடி கார்டியாக் ப்ராப்ளம், ஏதாவது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ஜென்ரலாக உள்ளவங்க ஒரு 2 டேஸ் இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் பண்ணாலே போதும். அதையும் தாண்டி தொந்தரவு இருந்ததுன்னா தென் தே கேன் அப்ரோச் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஓகே, நிறைய இடத்துல வந்து பல்மனாலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, லங்ஸ்க்கு நிறைய கேர் கொடுக்குறாங்க. வாட் ஸ்பெஷல் அபவுட் எம்ஜிஎம் சார்? ஓகே, ஸோ எம்ஜிஎம்மில் ஸ்பெஷல் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இன்டர்வென்ஷன் பல்மனாலஜி. ஸோ இன்டர்வென்ஷன் பல்மனாலஜின்றது பார்த்திங்கன்னா இந்த ப்ராங்கோஸ்கோபி, தொரக்கோஸ்கோப்பின்னு சில எண்டோஸ்கோபிக் மாதிரி உள்ள ப்ரொசீஜர்ஸ். இது வி ஆர் வெல் எக்யூப்ட், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்கோம். ஸோ தட் என்னென்னா ஈஸியாக வந்து வி கேன் டயக்னோசிஸ். இப்போது ஒரு சில லங்ஸில் வந்து யூஸ்வலாக பயாப்சி பண்ணுறதுன்றது ஒரு ரிஸ்கி விஷயம். மிச்ச இடத்துல இருக்க மாதிரி ஈஸியாக பயாப்சி பண்ண முடியாது. லங்ஸ்க்குள்ளே போய் பயாப்சி பண்ணும்போது நிறைய ரிஸ்க் இருக்குது. இதை ஸ்கேன் மூலயமா பண்ணுறது, இப்போ அதுவும் நடுவில் இருக்குன்னா, இப்போ நம்ம வெளியிலேருந்து நீடில் போட்டு சிடி ஸ்கேன் வழியாக பயாப்சி பண்ணுறோன்னா கஷ்டம். இதெல்லாம் இந்த எண்டோஸ்கோபி வழியாக அப்ரோச் பண்ணும்போது ஈஸி. அது மாதிரி சில நியூவர் டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இன்டர்வென்ஷன் பல்மனாலஜி. few centers only in Chennai. அதில் one of our centers well equipped with intervention pulmonology. அது இல்லாமல் we have special lung cancer screening programs. Lung cancer screening, ஸோ ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி ஏர்லியாக we can cure, ஸோ தட் கம்ப்ளீட் க்யூர் கொடுக்கறது. இன்னொன்று பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன். இன்னொன்று மெடிசன் இல்லாமல் லங்ஸ் இது அப்பார்ட் ஃப்ரம் மெடிசன்ஸ் நிறைய லங் கண்டிஷன்ஸ்க்கு பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ரீஹாபிலிட்டேஷனில் என்ன இருக்குன்னா எக்ஸசைஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ், எஸ்பெஷலி இந்த ஃபுட் எந்த மாதிரி எடுக்கணும் ப்ளஸ் எக்ஸசைசஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் ரீஹாப். இந்த பல்மனரி ரீஹாபில் வந்து இங்கே கம்ப்ளீட் செட்டப் வச்சுருக்கோம். இந்த ரீஹாபில் மெயினாக எக்ஸசைஸ் ப்ளஸ் நியூட்ரிஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹை ப்ரோட்டீன் டயட்டு, அது மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரி எடுக்கணும் டயட்டு, ப்ளஸ் இந்த எக்ஸசைஸ் ரெகுலராக வில் டீச் தம் அண்ட் வில் ஃபாலோ இட் அப். அது வந்து அவங்களோட லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண. சில பேர் ஆக்சிஜன் டிபெண்ட்டாக சில பேர் இருப்பாங்க, க்ரானிக், சில எம்ஃபசீமா, சிஓபிடி, நிறைய பேர் இந்த ரீஹாப் மூலியமாக ஆக்சிஜன்லேருந்து வெளில எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் சென்டரோட ஒன்று இன்டர்வென்ஷன் பல்மனாலஜி, பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன், அண்ட் லங் கேன்சர் ஸ்க்ரீனிங், அண்ட் வி ஹாவ் லங் டிரான்ஸ்பிளான்ட் ஆல்சோ. தட் இஸ் ஆல்சோ வி ஆர் டூயிங். சார் ட்ரீட்மெண்ட் இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணியும் அவங்க ரெகுலராக லைஃப் ஸ்டைல் வர வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதுதான் மெயின் பல்மனரி ரீஹாபோட ரோலே. அதுதான் ஒரு பக்கம் ஓரளவுக்கு நம்ம மெடிசனால் ஸ்டெபிலைஸ் பண்ணிடுறோம், க்யூர் பண்ணிடுறோம். பட் சில பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டில் அவங்களோட அந்த பிரெத்லெஸ்னஸ் அதெல்லாம் ரிலீவ் பண்ணுறது. சில பேருக்கு இந்த ஆல்ரெடி இந்த ஸ்மோக்கிங் ஆகி டேமேஜ் ஆகிருக்கும் லங்கெல்லாம், அதெல்லாம் திருப்பி ரிவர்ட் ஆகாது. பட் அவங்களுக்கு இந்த மசில் ஸ்ட்ரென்த்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா அவங்களோட பிரெத்லெஸ்னஸ் ப்ரிசப்ஷனை கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள ஈஸியாக ப்ரீத் பண்ண வச்சோம்னா அவங்க ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை. ஸோ ரொம்ப டயர்ட் ஆக மாட்டாங்க. தே ஆல்சோ ஃபீல் குட். ஆக்சிஜன் டிபெண்ட், ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட்டும் கம்மியாக இருக்குது. சார் வி ஆர் சம் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். நான் பேசிக்காக கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் ஓகே.
ஸ்டீம் இன்ஹலேஷன் எஸ் ஆர் நோ? எஸ், டெஃபினெட்லி எஸ். அது லைட் இந்த மியூக்கஸ் ஸ்டீம் கண்டிப்பாக. அதுலேயும் ஒரு மித்து இருக்குது. ப்ளீஸ். அதுலேயும் என்னென்னா நிறைய பேர் மெடிசன் போட்டு தான் ஸ்டீம் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. வெறும் ஸ்டீமே சளியை உள்ளே போய் அந்த ஹாட் ஏர் உள்ளே போய் அந்த சளியை உடச்சி விட்டாலே போதும். அன்னசரியாக நிறைய கேம்பர் போடுறேன், சில பேர் துளசி இது ஊற்றுறேன்னு அது நிறைய போட்டால் அதுவே ஒரு இரிட்டன்ட் ஆகிடும். ஸோ வெறும் ஸ்டீமே மோர் தென் எனஃப். பட் டெஃபினெட்லி இட் ஹேஸ் குட் இம்பேக்ட் ஆன் லங் ஹெல்த். சைனசைட்டிஸ்க்காக இருக்கட்டும், ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இட் வில் ஹெல்ப். ஓகே. ஸோ மவுண்டன் ஏர் ஆர் பீச் ஏர், இது எது பெஸ்ட்? See, mountain air or breathe air based on the pollution level அந்த ஏரியாவில் தான். ஸோ மவுண்டன் ஏர் ஹை ஆல்டிடியூட் போகும்போது அங்கே ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லங் பேஷண்ட்ஸ்க்கு சில பேருக்கு அந்த மவுண்டன் ஏரியில் ஆக்சிஜனோட அந்த காற்றுல உள்ள ஆக்சிஜன் லெவல் அதனால கொஞ்சம் பிரெத்லெஸ்னாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சி லெவலில் ஆக்சிஜன் நல்லா இருக்கும். தட்ஸ் ஓகே. ஸோ அவங்கள பொறுத்தவரையும் ஒர்ஸ்ட் லங் ஹேபிட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஸ்மோக்கிங் கண்டிப்பாக. ஒன் லங் ஃப்ரெண்ட்லி ஃபுட். லங் ஃப்ரெண்ட்லி ஃபுட் ஆல்ரெடி செட். விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே, முருங்கைக்கீரை, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், நெல்லிக்காய், கோவா, இது எல்லாமே. ரன்னிங் ஆர் வாக்கிங்? போத் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து தான். சம் ஏரோபிக் எக்ஸசைஸ், பட் ரன்னிங் ஹவ் மோர் இம்பேக்ட் தன் த வாக்கிங், இன்னும் அலாங் வித் கார்டியோக்கு எல்லாமே. ஓகே, அகெயின் த சேம் கொஸ்டின். ஒன் அட்வைஸ் வாட் வுட் யூ கிவ் someone who smoke 3 cigarettes per day? Stop. Never think about. Stop and never think about that again. சார், அதே மாதிரி நிறைய பேத்துக்கு சளி பிடிச்சாலே வந்து நான் டைரி ப்ராடக்ட்ஸே சாப்பிடக்கூடாது, டைரி ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டா வந்து சளி இன்னும் அக்ரிவேட் பண்ணுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? ஆமாம், நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு கூட வர பைஸ்டாண்டர் சொல்லுவாங்க, சார் அவர் தயிர் சாப்பிடணுன்றாரு, நீங்கள் வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தயிர் இதுக்கும் டைரி ப்ராடக்ட்ஸுக்கும் சளிக்கும் எதுவுமே கிடையாது. அது அதிகப்படுத்தலாம் கிடையாது. சில பேருக்கு அது அலர்ஜி இருக்கும், டைரி ப்ராடக்ட்ஸோட அலர்ஜி இருக்கும். இந்த லாக்டோஸ் இன்டர் சாப்பிட்டா சில குழந்தைங்களுக்கு வயிற்று போக்குவரது, அந்த மாதிரி டைரி யாருக்காவது அலர்ஜன் இருந்தால் தான் அவங்களுக்கு தான் அது இது ட்ரிகர் பண்ணுமே தவிர, மிச்சப்படி டைரி சாப்பிட்டாலே சளி பிடிச்சிக்கும், டைரி ப்ராடக்ட்ஸ் தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இட்ஸ் மித். ஆக்சுவலாக அது நல்லது, அதனால் அதை அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் தான் இந்தியன் பாப்புலேஷனில் அதுக்கு அலர்ஜி இருக்கிறவங்க. ஸோ அது ஜென்ரலாக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சார், ஜஸ்ட் பிகாஸ் நம்ம தூதுவளை துளசினை பற்றி பேசியிருந்தோம், இது எங்களோட ஒன் ஆஃப் த ஸ்டார் ப்ராடக்ட். இது தூதுவளை டிப் சூப்புன்னு சொல்லி. ஸோ இது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, க்ரீன் டீ மெக்கானிசம் தான். ஹாட் வாட்டரில் நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தூதுவளை சூப் வந்துடும். ஸோ ட்ரை தூதுவளை லீவ்ஸ் இருக்கும், சால்ட், பெப்பர், கியூமன், இது மட்டும் தான் இருக்கும். ஃபில்டர் பேக்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் ஃப்ரீ. இது வந்து சர்டிஃபைட் தான் அது ஃபுல்லாக. ஸோ திஸ் இஸ் மை ப்ராடக்ட், தூதுவளை பர்பிள் நைட் ஷர்ட். ஓகே, நைஸ். ஸோ இது வந்து எங்களோட டிப் சூப். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் என்ன ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. மித்த க்ரீன் டீ மாதிரி நீங்கள் அதை வெளியே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ நேரம் உள்ளே இருக்குதோ மேக்ஸிமம் உள்ளே இருக்கிற நேரம் வந்து நிறைய டிஃப்யூஷன் இருக்கும். ஓகே. ஐ திங்க் கோல்டு டைமில் அதை குடித்தா நல்லாவே ஒரு ரிலீஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அந்த சூத்தனிங் எஃபெக்ட். நம்ம நிறைய டைம் இந்த பெப்பர்லாம் சாப்பிட்டா வில் ஃபீல் பெட்டரில் இந்த கோல்டு டைமில் அந்த எஃபெக்ட் இருக்குது. கண்டிப்பாக தூதுவளை செட் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டீகன்ஜஷன்ஸ் அந்த மாதிரி உங்களோட த்ரோட் இரிட்டேஷன் இதெல்லாம் கம்மி பண்ணும். ஐ திங்க் நல்லா இருக்குது. ஜென்ரலாகவே குடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்க டைமில் அதை குடித்தா ஒரு ஃபீல் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இட் வில் பி குட் அப்படைசர் நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பாக சார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா உள்ளே வந்து ஜீரகம் இருக்கனால ஜீரகம் வந்து கட்டை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணும். நல்லா பசி எடுக்கணும், நல்லா பசி எடுக்கும்போது நிறையவே சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய இடத்துல நம்ம சூப் குடிச்சிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வீட்டில் ஐ திங்க் இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தா அப்படைசராகவும் இருக்கும். அண்ட் ஓவர் நீங்கள் சொல்ல நல்ல ஹெல்த்தி ஃபார் லங்ஸ். கண்டிப்பாக. அதே மாதிரி சார், இதை நம்ம ரொம்ப கன்வீனியன்ட் ஈட்டிங்காகவும் பார்க்குறோம். நம்ம நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து தூதுவளையை பறித்து அவங்க அந்த பக்குவமாக செஞ்சு தாத்தா பாட்டி அந்த காலத்தில் இருக்கும்போது பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ எல்லாருமே பிஸியாக இருக்கும்போது யாரும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஹைஜீனிக்காக ஒரு சாஷியர்லேயே பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த ஃபில்டர் பேக்ஸ் வில் டேக்கன் அட்மோஸ்ட் கேர். எந்த விதமான ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள இல்லாத அளவுக்கு கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் போட்டு கரெக்டான டோசேஜ் போட்டு NABL லேபில் டெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 lakh ப்ளஸ் கன்சியூமர்ஸ் லாஸ்ட் 4 yearsல நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கன்வீனியன்ட்டாக எடுத்துகிட்டு போகிற இடத்துல வேலைக்கு போகிறாங்கன்னா they can take a ஈஸியாக ஒரு ஷாஷி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. ஸோ குட். அதான் நிறைய பேருக்கு தூதுவளை எப்படி இருக்குன்னே தெரியாது. கடைசியில் அதை தேடிட்டு வேறு எதாவது எடுத்து சாப்பிட்றதுக்கு பெட்டர் இந்த மாதிரி சர்டிஃபைடு தான் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே.
இப்போ இருக்க யாருக்கும் தூதுவளை எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. சிட்டியில் இருக்கவங்களாம் தெரியுமா ஐடென்டிஃபை பண்ணோட. ஸோ யாராவது தூதுவளைன்னு சொல்லி வேறு எதையா கொடுத்து சாப்பிட்றது. உண்மையிலே அது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தூதுவளை நிறைய பேர் பார்த்துருக்கே மாட்டாங்க ஃபுல்லாக. சார் நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். உங்கள் நல்லா தெரியும் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. அதையும் தாண்டி வந்து எங்கள் இன்வைட்டை ஏற்று எங்கள் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஸ்மால் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் த பிளான் பி கீரைக்கடை.comலேருந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் சார். தேங்க்யூ ஸோ மச்.